ஹை காய்ஸ், நம்ம தமிழ் மீது வச்சு மயூர் அகாடமியால் சீசன் 2 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஷோட்டோட அந்த குழந்தைத்தனமான முகம் போயிடுச்சு. சில நேரத்துல அவனை பார்த்தா அவங்க அப்போதான் எனக்கு ஞாபகத்துக்கு வராது. இது எப்படி சாத்தியமாச்சு? விடோரியா கூட சண்டை போடுற வரைக்குமே நான் இதை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தேன். ஆமா, நீயா? ஏய், நீ இந்த ரூம்ல உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு என்னோட ரூம் தானே? அடச்சா, இது வெயிட்டிங் ரூம் நம்பர் 2. தெரிஞ்சுதானே வந்த? சரி, ஓகே, நான் தான் தப்பான ரூமுக்கு வந்து நின்னுட்டு இருக்கேன். வர்றது என்னடி தோக்கடிச்சுலாம் நினைச்சா நீதான் முட்டாள், புரியுதா? கேவலமா ரெண்டு கலர்ல தலைய வச்சுக்கிட்டு என்னைய முறைக்கிற நீ. அவன் என்னடா பண்ணான்? விடோரியா அவனும் என்கிட்ட இதே தான் சொன்னான். அந்த முட்டாள் இருக்கானே, மேட்ச்ல ஜெயிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம என் பிரச்சனைக்கு வந்து தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பானா என்ன? பிறந்ததுல இருந்து கூடியதாங்க. என்கிட்ட உதவி கேட்ட மாதிரி இருந்ததே. உனக்கு ஒண்ணாகல, என் கைய பிடிச்சுக்கோ. இதுக்கு அவனுக்கு என்ன சம்மதம் எனக்கு புரியல. போட்டுறது நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான். மேட்ச்ல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணு. எனக்கு அதை தவிர வேற எதை பத்தியும் கவலை இல்ல. உன் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸோ உன் ஃபீலிங்ஸோ இதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்காக உன் மேலே நாளைக்கு இறக்கம் காட்ட முடியாது, புரியுதா? உன் நெருப்பு சக்தியை என் மேல பயன்படுத்த என்னால உன்னை அடிச்சு நாசம் பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இந்த சொல்லதான் நீ கரெக்டா வந்து எனக்கு தெரியல. ஸ்டேஜ் மேல ஏறின பிறகு அந்த தொடரோட்டி அடிச்சு சாகடிக்கிறது தான் என்னோட முதல் கடமை. சாம்பியன்ஷிப்னா என்னன்னு அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். ரெண்டு பேருமே நெருப்பு யூஸ் பண்ணா என்ன ஆகும்னே புரியல. ரொம்ப பேரண்ட்ஸ்லாம் காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஐஸும் உருகிடும் அவன் நெருப்புக்கு. உருக்கின்னு வருவான்னு நினைக்கிறேன். இது சேர கூட சண்டை போட்ட விதமே இல்ல. இந்த ஐஸ் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவன் ரொம்ப தெளிவா அட்டாக் பண்றான். வரோம் உள்ளே ட்ரில்லு போட்டுக்கிறான். ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன். அவனும் நெருப்பு யூஸ் பண்ணாதான் இப்போ வேலைக்காகும். நம்பவே முடியல. இவங்க ரெண்டு பேருமே விசித்திரமானவங்க. அட்டாக் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஆனா என்கிட்ட இந்த வேலைக்காகாது. ஏய், வானத்திலேயே வந்து மாறாது, எப்படி பண்ணது? கையில பிளாஸ்ட் முடிவா தட்டான். Awesome. நீ குறைச்சி எடை போட்டுட்டு இருக்க. விடோரியா பண்ணாரு, அர்ஜுனே பண்றேன். நல்லா இருக்கு, சுத்திக்கிட்டே வந்து முடிச்சிட்டான். உன் இடது பக்கத்தை பயன்படுத்து. அட கம்மிரியா, நீ வேற. நீ அட்டாக் பண்ணிருக்கலாம்.
நீ நெருப்பு பயன்படுத்துற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லைன்னு வரியா? பக்குகோ வேணும்னு டொடரோக்கியோட இடது பக்கத்தை பிடிச்சி இழுத்து எக்ஸ்ப்ளோஷன்ஸை கணக்கு பண்றது மூலமா அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு முறை சண்டை போடும்போது இவனோட திறன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது வரைக்கும் அற்புதமா செயல்பட்டுக்கிட்டு இருந்த டொடரோக்கியோட அட்டாக் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. மிடோரியாவோட மேட்ச் முடிஞ்சதுல இருந்து அவனோட டச் விட்டு போச்சோன்னு எனக்கு தோணுது. வேணுமே பண்ற மாதிரி இருக்கு. அடே முட்டாள், என்ன நீ ஏமாத்தினா என்ன நடக்குதுன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். உன்னை விட மாட்டேன். என்னால இந்த போட்டியோட முதல் இடத்தை யாருக்கு விட்டு கொடுக்கவே முடியாது. நீ நேக்கு கிட்ட பயன்படுத்துற இந்த மொக்க பவரை விட்டுட்டு முழு பவரையும் பயன்படுத்தினா மட்டும்தான் என்ன தோற்கடிக்கிறதுக்கு உன்னால முயற்சியாச்சும் பண்ண முடியும். உனக்கு ஜெயிக்க விருப்பம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ நின்றுட்டு இருக்க? கத்திக்கே தொலைய கிழிச்சிரும் போல. இருக்கிற எல்லாருக்குமே காட்டு. நானும் ஒரு ஹீரோவா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. எப்படி மேன் ஃப்ரீஸ் ஆகுதுடா. மிடோரியா கிட்ட சண்டை போட்டதுல இருந்தே நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்னோட இடது பக்கத்தோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. மிடோரியா அவன் சொல்றப்போ இது மேன் எடுக்கிறான். அப்படிதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சண்டை போட என் முன்னாடி நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுல மட்டும்தான் உன் கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்கணும். எடுத்துட்டான் வேணுமே. எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அம்மா எல்லாரும் வருதுனால நாளை வெறுப்பேத்தனே அவன் பண்றான். அவ்வளவுதான் வெறி ஆயிடுவான். நெருப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இப்ப அவன் விட்டு வந்தா நீ வின்னான. ஏன்டா விட்டு கொடுத்தேன்னு கேட்பேன். இங்க பாரு, விளையாடுறத நிறுத்து. இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன வெறுப்பேத்தாம ஒழுங்கா எழுந்திருச்சு சண்டை போடு. நடுவர் மாய்க்கிட்டாங்க. இன்னும் வெளியே போறான் கத்தினே இருக்கு. ஆனால் எதுவுமே கடுப்பாக தான் இருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வரலான்னு பார்த்தா விட்டு விட்டு போனேன். அவனை கட்டி போட்டு வச்சுக்கிறேன். வாய் சேர்த்து மூடிட்டாங்க. அது அடங்காது. உலகத்திலே ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு வருத்தப்படுற ஒரே ஆள் அவனால இருக்கும். அப்பயும் வாய் வாயில் எதோ கத்தினே இருக்கிறோம். அவன் மேல தான் ஃபுல் காண்டில் இருக்கும். சொல்றது உண்மைதானா? பாவம் ஈடா இங்க இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டான் தெரியுமா? அவங்க அண்ணன் என்னமோ ஆச்சு காட்டவே இல்லை. மிடோரியா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் போய் தான் ஆகணும். ஒரு வில்லன் என் அண்ணனை பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். இன்ஜினியருக்கு ஒண்ணுமே ஆகல. ஆமா, இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு தெரியுமா? அத பத்தி எல்லாம் இன்னும் எனக்கு எதுவும் தெரியல. அதுக்குதான்
நான் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். ரூல்ஸையும் மக்களையும் நல்லாவே மதிக்க தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஆவான். என் அண்ணன் மாதிரியே நானும் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. இன்ஜினியம் அவருக்கு ஒண்ணு ஆக கூடாது. அதேதான் நான் நினைக்கிறேன். சரி, அவரை காப்பாத்தியாகணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் விருதுகளை கொடுக்க போறோம். இந்த மெடல்களை எல்லாம் கொடுக்க போறது வேற யாரும் இல்ல, இவர்தான். ஆமாங்க. நம்ம ஹீரோவான ஆல்மைட்டி ஹீரோ வந்துட்டாரு. நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேனா? இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ரொம்பவே லக்கியானவங்க. தெரியுமா உங்களுக்கு? தலைசிறந்த ஹீரோ அவங்கள பார்க்க வந்திருக்காரு. இப்போ மூணாவது இடத்தை பிடிச்சவங்களுக்கு ஆல்மைட்டி விருது கொடுக்க போறாரு. யங் டோக்கியோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ அற்புதமா உன்னோட பலத்தை வெளிப்படுத்தின. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி? நீ கண்டிப்பா வெவ்வேறு வில்லன்ஸை சந்திக்கணும். அதனால கடுமையா முயற்சி செய்யணும். ஒவ்வொரு முறையும் நீ உன்னோட சக்தியை மட்டுமே நம்ப கூடாது. புரியுது சார். செகண்ட் யங் டோடரோக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னோட ஃபைனல் ரவுண்ட் தெரிஞ்ச உன்னோட இடது கையை பயன்படுத்தல. அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். மிடோரியா தான் மேட்ச் அப்ப என் கண்ணை திறந்து வச்சான். அதுக்கப்புறம் என் மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீங்க ஏன் அவளை விரும்புறீங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. உங்களை மாதிரி ஒரு ஹீரோ ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா என் பாதை நான் நினைச்ச அளவுக்கு தெளிவா இல்லைன்னு மட்டும் புரியுது. இன்னும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல நான் முடிக்க வேண்டிய சில கணக்குகளும் இன்னும் பாக்கி இருக்கு. அம்மா பேசணும்னு நினைக்கிறேன். உன்னோட முகத்தை இப்படி ஒரு நிலையில பார்த்ததே இல்லை. ஆனா அது என்னன்னு நான் கேட்கவே மாட்டேன். ஹக் பண்ணி பேசுறதே நல்லா இருக்கு. புரியுது சார். அவனை கட்டி வச்ச கச்சிருவான் சார். உனக்கு எவ்வளோ தெரியும்? நீ உறுதிமொழி எடுக்கிறப்ப என்ன சொன்னியோ அதை நீ சாதிச்சிட்ட. சொன்ன வாக்க காப்பாத்திருக்க நீ. ஆல்மைட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ வாங்குறதால நான் ஒரு பெரிய ஐயோ. வீரனாக முடியாது. என்னதான் இந்த உலகையில வீரனை ஏத்துக்கிட்டாலும் என்ன பொறுத்தவரைக்கும் இது வெற்றியே இல்ல. நம்ம முகத்துக்குள்ள பாருங்க. பப்ளிசிட்டி வேணும்னு அவ்வளவு ஏக்கத்தோட இருக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில நீ மென்மேல உயரணுன்ற குறிக்கோளை வச்சிருக்கிறத நான் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இவனை பார்த்தா பயமா தான் இருக்கு. சிங்கத்துக்கு ஏற்பட்ட தள்ளுமு மாதிரி இந்த மெடல் உனக்கு ரொம்பவே முக்கியம். தயவு செஞ்சு இதை வாங்கிக்க. இந்த மெடல் எனக்கு குப்பைக்கு சமானம். ரொம்ப அனுத்தாம வாங்கிக்க. குப்பையை தலையில போடாதீங்க. பாவம். நீங்க இருக்கிற யாரு வேணும்னாலும் கடைசி வரைக்கும் போடி என்று எழுந்திருக்கலாம். ஆனா எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு முன்னேற்றத்தையும் கண்டு நிறைய கத்துனது. ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஜெனரேஷன் ஹீரோஸ் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. கடைசியா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என் கூட சேர்ந்து எல்லாருமே சொல்லணும். உங்க நண்பன் உங்களுக்கு ஒரு நல்ல போட்டியாளனா கூட இருக்கலாம். அததான் இந்த ஃபெஸ்டிவல் கூட எங்களுக்கு உணர்த்துச்சு. எங்க சுயத்தை பத்தியும் எங்க நண்பர்களை பத்தியும் நாங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். நைஸ் ஒர்க். நாளைக்கு நாளானிக்கு கண்டிப்பா ஸ்கூல் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஃபெஸ்டிவலை பார்த்த ப்ரோ ஹீரோஸ் கண்டிப்பா வேலைக்கு எடுக்கணும்னு விரும்புவாங்க. நீங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஏதுங்கிறத நம்ம பேசிக்கலாம். நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்ல பயிற்சியும் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னதான் ஆரம்பத்துல கிராஜுவலா இருந்தாலும் போக போக எங்களை சுத்தி எல்லாமே மாற ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு ஹால்ல இப்படி ஓடாதீங்க. ஹாஸ்பிட்டலா அபார்ட்மெண்ட்டா? ஹாஸ்பிட்டல் தான். டென்னியா டென்ஸா எப்படி இருக்காரு? அண்ணா டென்னியா தயவு செஞ்சு அமைதியா இரு. மாஸ்க் போட்டுக்கோ. உயிரோட தான் மயக்கம் இருக்கு. மருந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட அவர் பொழைச்சிருப்பாராங்கிறது வயிற்றுல சந்தேகம். பலமா அடிபட்டு. நீதானா அது? டென்ஸே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? என்ன மன்னிச்சிரு.
இந்த விஷயத்துல நம்ம நீ பெருமைப்படுற மாதிரி நடந்திருந்திருக்கணும். ஆனா நான் உன் முன்னாடி எந்த நிலைமையில இருக்க. டேனியா, என்னை மன்னிச்சிரு தம்பி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நான் தோத்து போட்டேன். ஷோட்டோ, நீ எங்க போயிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு இப்ப அங்க போற? சும்மா யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டே இல்லையா? சொல்லலைன்னா என்ன இப்போ? இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு நீ ஏன் அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்ற? நான் வந்து சொல்றேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ? மேபி அவங்க இந்த மேட்சை பார்த்து ஏதாவது மாறி இருக்காங்க. அப்ப நேரம் நல்லா போயிருக்கு. அப்படி நெருப்பு தானே யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி மாறுவாங்க? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கும் மேல என்னால பொறுத்துக்க முடியாது. அது யூஸ் பண்ணாம எவ்வளவு பண்ணா அதை அவங்க அவங்க பார்க்கணும். அப்பா மாதிரி மாறிக்கிட்டு வரா. ஷோட்டுவோட இடது பக்கத்தை சில நேரங்கள்ல என்னால பார்க்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கு அவனை பார்த்து அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. இதுக்கு மேல என்னால அவனை வளர்க்க முடியாது. எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடுற மாதிரி இருக்கு. அந்த சம்பவத்துக்கு பிறகு என்னோட இன்னொரு பக்கம் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துச்சோன்னு எனக்கு தோணுது. அதனால் அவங்கள பார்க்குறத நிறுத்திட்டேன். ஆனால் ரத்தத்தினாலையும் சரி, எங்கள் அப்பாவோட இருக்கிற தொடர்புனாலையும் சரி, என்றைக்குமே எங்களோட பந்தத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால தான் இந்த உடம்பையும் என் பவர்ஸையும் வச்சு நான் ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணாலோ, முழு மூச்சா இறங்கி போராடணும்னு முடிவு பண்ணாலோ, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆகிறதுக்கு உன்னோட பவரை நீ யூஸ் பண்றதுல எந்த தப்புமே இல்லை. நான் பேசியிருக்காங்க. ஹீரோ ஆக போறேன். அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாம அவங்க கிட்ட நான் நிறைய பேசணும். ஹலோ அம்மா. பார்த்து பேசுங்க. கண்டிப்பா இங்க இருந்து நான் உங்களை காப்பாத்துவேன். என்ன ஆனாலும் சரி. நான் ஹீரோ ஆகிறதுக்கான முதல் படியே அதுதான். நிச்சயமா அதை பண்ணாம நான் விட மாட்டேன். டிவி இருக்கு, பார்த்து இருக்கலாம். எனக்கு லஞ்சுக்கு என்ன சாப்பிடுறது? கம்மி ரேட்டுக்கு ஏதாவது வாங்கலாமா? அதுக்குள்ள கொஞ்சம் வாழ்ந்துட்ட மாதிரி இருக்கு. மோஜி வாங்கிடலாமா? அட, போட்டு போடாமையே இருக்கு. எப்படி இருக்க? எங்க பொண்ணு எப்படி ஒரு அற்புதமான சண்டை போட்டதை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி எங்களால சும்மா இருக்க முடியும்? இல்ல அவங்க பவர் அது போல. உனக்கு கேட்கவே விளையாட்டா தெரியல. ஆமா, கேலரி பேட்டிக்கு அப்புறம் நானும் இப்படிதான் மயங்கி விழுந்தேன். கடைசி 2 முறைக்கு காரணம் டீஹைட்ரேஷன் வச்சுக்க. நீங்க சொல்றது பார்த்தா என்ன விட மோசமான சாப்பிடவே முடியல அவனால. என்ன கலாய்க்கிறியா? உனக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுல இருக்கிற ஆபத்தை பத்தி தான் நான் முதல்ல யோசிச்சேன், தெரியுமா? உண்மையா அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே சமயம் அதை பண்ண முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. இப்ப வேணும்னாலும் என்னால உங்களுக்காக அதை பண்ணி காட்ட முடியும். கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா அதே சமயம் ஒரு தாய வருத்தம் இருக்கதான் செய்யும். என் கனவை நனவாக்குறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னை பத்தி கவலைப்பட நிறைய பேர் இருக்காங்கன்றதை என்னால மறுக்க முடியாது. எல்லாரோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஹீரோவா நான் இருக்கணும்னா நான் குவிட் பண்ணக்கூடாது. மற்றவங்களை கஷ்டப்படாத விதத்துல நான் எப்படி சாதிக்கணுமோ அப்படிதான் நான் சாதிக்கணும். என்ன கொடுக்குறியோ அதான் கிடைக்கும். அதோட நான் இங்கதான் இருக்கேன்னு எல்லாரும் முன்னாடியும் என்னால தைரியமா சொல்ல முடியும். சரி, அந்த ஃபெஸ்டிவலை நான் ஹெச்டில ஏத்தி வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் பார்க்கலாமா? வேணாம், நான் அது தனியா அப்புறம் பாத்துக்கிறேமா. அம்மா இருக்காங்க. இந்த எபிசோடுமே சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. எனக்கு வந்து பக்குன்னு நினைக்கிறப்ப தான் என்ன சொல்கிறது, உலகத்திலேயே ஃபஸ்ட் ரேங்க் ஏற்றதுக்கு ஒருத்தன் வருத்தப்பட்டு வேதனைப்படுறது வந்து அவனாக தான் இருப்பான். அந்த உணர்வு புரியுது தான்.
இவ்வளோ ஒரு இது வந்திருப்பான், நம்ம போய் கஷ்டப்பட்டு அந்த இது பண்ணி மொத்த திறமையும் காட்டி அவங்ககிட்ட இறக்கி அவனும் டஃப்பான ஆள் நம்ம டஃப் கொடுப்பான், அது நம்ம நிரூபித்து பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐப் கிடைக்கும்ல, அந்த இதுக்கு எதிர்பார்த்தான். அவனால் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா அது ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சுல்ல. இது என்னடா நான் எனக்கு ஃபீலே இல்லையாடா, இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் நான் வின் பண்ணிட்டேன்ற அந்த ஃபீலே உணர முடியாதுல்ல, அதை பண்ணிட்டான். ஸோ இது அதோட பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. தோத்துருந்தா கூட இவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டான். இப்போ ஜெயிச்சதில் வந்து ஒன்றுமே இல்லை, சப்புன்னு ஆயிடுச்சு அது. ஸோ அவன் இவ்வளோ எஃபர்ட் பண்ணதுக்கு அவன் செஞ்சதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டான்ல, அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவன் எடுத்துருந்து பார்த்தா எல்லாருமே காண்டுதான். அது அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்து அது நம்மளோட 10 மடங்கு காண்டாகும், அதுதான் தெரியுது இப்போ. ஸோ அது ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் வந்து யோசிச்சது தான் எனக்கு வேறு மாதிரி இருந்தது. ஓகே, மிடோரியா சொல்கிறப்போ அது அவன் போதான் என்னதான் இருந்தாலும் இன்னும் அவங்க அம்மாவை வந்து அந்த எண்ணத்துலேருந்து மாற்ற முடியல. ஒரு அம்மாவே ஒரு கட்டத்தில் சொல்லி தான் இருக்காங்க இது உன் பவர் யூஸ் பண்ணுன்னு. ஆனாலும் உள்ளுக்குள்ளே அவனை என்னால் டெய்லி ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க அப்பா வாரமாக இருக்குன்றப்போ அந்த டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. நான் அப்பயே அந்த திங்க் தான் எனக்குமே இருந்துச்சு. மேபி அவங்க அம்மா வந்து பேசினாலும் போனது. இப்போ இந்த மேட்ச் என்ன டிவியில் பார்த்து அவன் வந்து வெறும் ஐஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறான், அது யூஸ் பண்ணாமல் இது எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான்றது டிவியில் பார்த்துருந்தா கூட அவங்க அம்மா புரிஞ்சிருக்குமே நான் நினச்சேன். அங்கே டிவி இருந்த மாதிரி தான் இருந்தது அந்த ரூமில், மேபி பார்த்துருக்கலாம். இப்போ அவங்க எப்படி அதை பேசுகிறாங்கன்றதை பொறுத்து தான் தெரியும். அப்படி பண்ணிட்டா அவன் வேறு லெவல் வந்துடுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு அந்த மைண்டில் அந்த இதுவே இருக்காது, ஃப்ரீயாக இருப்பான். ஸோ மிடோரியா பண்ண அந்த விஷயத்தை அவன் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த ஃப்ரீடம் அவனுக்கு கிடைக்குமான்றது பார்க்கலாம். அடுத்து கிளாஸ் ரேப்போட அவர் பிரதர், அதுவுமே நான் எதிர்பார்த்து எதுவும் ஆகிடக்கூடாது. ஏன்னா நேர்மையான மனுஷங்க, அவங்க ஃபேமிலியே அப்படி தான் இருக்கும். நேர்மை இதுன்னு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அவங்க அந்த மாதிரி ஆள் வந்து எதனா ஆயிடுச்சுன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு வேலை இறந்துட்டார் என்னமோன்னு பயந்தேன். இல்லை, இருக்கார், ஆனால் ரொம்ப இதில் தான் இருக்கார். சொல்லப்போனால் இது இவன் சொல்ல வேண்டிய டைலாக், நம்ம ரெப்பு நான் வந்து தோத்துட்டேன்னு, இந்த டைலாக் இப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அது இன்னுமே அவனுக்கு வேதனை அளிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருந்தது அந்த சைடு. மிச்ச ஃபேமிலியாக பார்க்குறப்ப எல்லாமே ஜாலியாக இருக்கிறாங்க. மிடோரியா அவங்க அம்மா ஆகுது, அந்த பொண்ணு அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. எனக்கு பக்கோ ஃபேமிலி தான் எப்படி இருக்குமோ என்னமோன்னு டவுட்லேயே இருந்தேன். மேபி அப்பா அம்மா இல்லையா, இருக்காங்களா, இல்லை அவங்களும் ஏதாவது இவனை புஷ்மா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒரு மாதிரி ராயல் ரிச்சாக இருந்தது அந்த பில்டிங்கே, பணக்கார வீடு மாதிரி இருந்தது. அவங்க அம்மா இதை சாதாரணமாக அவன் கத்தினு ஏன்டா கத்தினே இருக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி சகஜமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, இவனுக்கு ஒன்றும் ஃபேமிலி சைடு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது ஒரு நிம்மதியாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.